அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 மற்றும் தமிழ் தகுதி தேர்வு கலைச்சொற்கள் அறிவோம் அப்படின்னு ஒரு தலைப்பு. மொத்தம் 10 வினாக்கள் அதிலிருந்து வரும். தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் எந்த போட்டித் தேர்வு எழுதினாலும் சரி, குரூப் 4, குரூப் 2 எது எழுதினாலும் கலைச்சொல் அறிவோம் அப்படின்ற தலைப்புலேருந்து உங்களுக்கு 10 கேள்விகள் வரும். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்க அனைத்து பாடப்புத்தகத்துக்குமான கலைச்சொற்கள் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு 300 வினாக்கள் இருக்குது. அதில் முதல் 80 வினாக்கள் இங்கே பார்க்க போகிறோம். கலைச்சொற்கள் அறிவும் எங்கேருந்து எடுத்திருக்கோன்னா, 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் பாடம் புத்தகத்தில் பக்க நம்பர் 22. பக்க நம்பர் 22 அந்த புக்கு இருந்தால் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம். புக்கு இல்லாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ நம்ம மேக்ஸிமம் கொடுக்குறது. ஏன் அப்படின்னா, ஒரு டைம் படிக்கிறத விட 3 டைம் கேட்குறது ஈஸியாக மனப்பாடம் ஆயிரும். அப்போ பக்கம் எண் 22 இருக்க கலைச்சொற்கள், நீங்கள் இந்த கலைச்சொற்கள் 10 வினாக்கள் இருக்குது. இந்த 10 வினாக்கள் நீங்கள் முழுமையாக மதிப்பெண் பெறணுன்னா 6ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய தமிழ் பாடப்புத்தகம், 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பழைய பாடப்புத்தகம், 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ், 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ், இத்தனை புத்தகத்தையும் நீங்கள் படித்து தான் ஆகணும். நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 700 to 800 கொஸ்டின்ஸ் தான் வரும். 800 கொஸ்டின்ஸில் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். அதை படித்து உங்களுக்கு 10 மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். புரியுதுங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். எபிலிட்டி ஆற்றல், எபிலிட்டி ஆற்றல், அப்ஸ்ட்ராக்ஷன் பொதுமைப்படுத்தல், அப்ஸ்ட்ராக்ஷன் பொதுமைப்படுத்தல், அட்ஜஸ்ட்மெண்ட் பொருத்தப்பாடு, அட்ஜஸ்ட்மெண்ட் பொருத்தப்பாடு, அஃபெக்ஷன் உணர்வு நிலை, அஃபெக்ஷன் உணர்வு நிலை, அல்கிரி உள்ளுரை உவமம், அல்கிரி உள் உரை உவமம், அலிட்ரேஷன் மோனை, அலிட்ரேஷன் மோனை, ஆட்டிடியூடு மனப்பான்மை, ஆட்டிடியூட் மனப்பான்மை, பேலன்ஸ் சமநிலை, பேலன்ஸ் சமநிலை. எபிலிட்டி ஆற்றல், அப்ஸ்ட்ராக்ஷன் பொதுமைப்படுத்துதல், அட்ஜஸ்ட்மெண்ட் பொருத்தப்பாடு, அஃபெக்ஷன் உணர்வு நிலை, அல்கிரி உள்ளுரை உவமம், அலிட்ரேஷன் மோனை, ஆட்டிடியூட் மனப்பான்மை, பேலன்ஸ் சமநிலை. பியூட்டி அழகு, கேரக்டரிஸ்டிக்ஸ் சிறப்பு இயல்புகள், கொனெக்ஷன் அறிவு நிலை, கான்செப்ட் பொதுமை கருத்து, கன்க்ளூஷன் முடிவு, கான்ஃப்ளிக்ட் முரண்பாடு, கான்சிக்யூஸ்னஸ் நினைவு நிலை, நினைவு நிலை ரொம்ப முக்கியம். பியூட்டி அழகு, பியூட்டி அழகு, கேரக்டரிஸ்டிக்ஸ் சிறப்பு இயல்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் சிறப்பு இயல்புகள், கன்க்ளூஷன் கொனெக்ஷன் அறிவு நிலை, கொனெக்ஷன் அறிவு நிலை, கான்செப்ட் பொதுமை கருத்து, கான்செப்ட் பொதுமை கருத்து, கன்க்ளூஷன் முடிவு, கன்க்ளூஷன் முடிவு, கான்ஃப்ளிக்ட் முரண்பாடு, கான்ஃப்ளிக்ட் முரண்பாடு, கான்சிக்யூஸ்னஸ் நினைவு நிலை. இதில் கான்ஃப்ளிக்ட் முரண்பாடு கேட்கலாம், கான்செப்ட் கேட்கலாம், பொதுமை கருத்து. அடுத்து வரக்கூடியது எல்லாமே ரொம்ப முக்கியம். கிரியேட்டிங் அட்மாஸ்பியர் சூழ்நிலை காட்டும் முறை, கிரியேட்டிங் த அட்மாஸ்பியர் சூழ்நிலை காட்டும் முறை, கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல், கிரிட்டிக் திறனாய்வாளர், கிரிட்டிக் திறனாய்வாளர், டிக்சன் சொல்வளம், டிக்சன் சொல்வளம், டிடாக்டிக் அறம் கூறும் கவிதை, டிடாக்டிக் அறம் கூறும் கவிதை, டிஸ்போஷன் மனநிலை, டிஸ்போஷன் மனநிலை, டாக்ட்ரைன் கோட்பாடு, டாக்ட்ரின் கோட்பாடு, கிரியேட்டிங் த அட்மாஸ்பியர் சூழ்நிலை காட்டும் முறை, கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல், கிரிட்டிக் திறனாய்வாளர், டிக்சன் சொல்வடம், டிடாக்டிக் அறம் கூறும் கவிதை, டிஸ்போஷன் மனநிலை, டாக்ட்ரின் கோட்பாடு, டாக்ட்ரின் கோட்பாடு. எமோஷன் உள்ள கிளர்ச்சி, நம்ம சொல்லுவோம்ல நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன் அப்படிம்போம்ல, எமோஷன் உள்ள கிளர்ச்சி. எம்பதி பிற நிலையில் தன்னை வைத்து பார்த்தல், எம்பதி பிற நிலையில் தன்னை வைத்து பார்த்தல். என்விரான்மெண்ட் சூழ்நிலை, என்விரான்மெண்ட் சூழ்நிலை. எபிக் காப்பியம், எபிக் காப்பியம். எசன்ஸ் பிழிவு, எசன்ஸ் பிழிவு. எக்ஸ்பிளனேட்டரி விளக்கமுறை, எக்ஸ்பிளனேட்டரி விளக்கமுறை. ஃபீலிங் உணர்ச்சி கூறு, ஃபீலிங் உணர்ச்சி கூறு. எமோஷன் உள்ள கிளர்ச்சி, எமோஷனல் உள்ள கிளர்ச்சி. எம்பதி பிற நிலையில் தன்னை வைத்து பார்த்தல். என்விரான்மெண்ட் சூழ்நிலை. எப்பிக் பெருங்காப்பியம். எசன்ஸ் பிழிவு. எக்ஸ்பிளனேட்டரி விளக்கமுறை. ஃபீலிங் உணர்ச்சிக்கூறு, ஃபீலிங் உணர்ச்சிக்கூறு. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அணிகள், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அணிகள்.
ஹைப்பர்போல் உயர்வு நவிர்ச்சி, ஹைபர்போல் உயர்வு நவிர்ச்சி. ஹைப்போதீசிஸ் கருதுகோள், ஹைப்போதீசிஸ் கருதுகோள். ஐடியல் லெவல் குறிக்கோள் நிலை, ஐடியான குறிக்கோள், ஐடியல் லெவல் குறிக்கோள் நிலை. இமேஜ் படம் கிடையாது, படிமம் உருவக்காட்சி, படிமம் உருவக்காட்சி இமேஜ். இனிஷியேட்டிவ் போல இனிஷியேட்டிவ் தான் தொடங்காற்றல், இனிஷியேட்டிவ் நானாக செய்கிறேன், நான் 37க்கு வந்துட்டேன். இனிஷியேட்டிவ் தான் தொடங்காற்றல். அப்புறமேட்டி தான் இமிட்டேட் போல செய்தல், இமிட்டேட் போல செய்தல். இம்ப்ளஸ் உள்தூண்டல், இம்ப்ளஸ் உள்தூண்டல். இதில் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இனிஷியேட்டிவ் தான் தொடங்காற்றல், இனிஷியேட்டிவ் நான் தொடங்குறேன், இனிஷியேட்டிவை நானே கொடுக்குறேன் அப்படின்றது. இனிஷியேட்டிவ் தான் தொடங்காற்றல், இம்ப்ளஸ் உள்ள தூண்டல், இமிட்டேட் போல செய்தல். இப்போ ஒருத்தரை போகிற இன்னொருத்தர் செய்தல், அதான் போல செய்தல். இமேஜ் படிமம் உருக்காட்சி, படிமம் உருக்காட்சி. ஐடியல் லெவல் குறிக்கோள் நிலை. ஹைப்போதீசிஸ் கருதுகோள். ஹைப்பர்போல் உயர்வு நவிர்ச்சி. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அணிகள். இன்ஸ்பிரேஷன் அகத்தெழுச்சி ரொம்ப முக்கியம். இன்ஸ்பயர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இன்ஸ்பிரேஷன் அகத்தின் எழுச்சி, இன்ஸ்பிரேஷன் அகத்தின் எழுச்சி. இன்டலெக்ட் அறிவாற்றல். இன்ஸ்டியூஷன் அது எப்படின்னா இன்ட்ரோடியூஷன் அறிமுகம். இன்ட்ரோஸ்பெக்ஷன் அகக்காட்சி. அயனி வஞ்சக புகழ்ச்சி. நோயிங் அறிவுக்கூறு. மீனிங் சொல் பொருள். மெமரைசேஷன் மனப்பாடம் செய்தல். மெட்டானமி ஆகுபெயர். மெட்டஃபர் உருவகம். மெத்தடு முறை. மீட்டர் யாப்பு. மூட் உள்ளப்பாட்டு நிலை. மோட்டிவ் ஊக்கி. மோனோமேட்டிக் பொயட்டிக் ஒளிக்குறிப்புள்ள. பிரிஸ்கிரிப்ஷன் புலன்காட்சி. பர்சனாலிட்டி ஆளுமை. பொனட்டிக் பவர் ஓசையாற்றல். போயம் பாட்டு. பொயட்டிக் கவிதை மதிப்பு. பொயட்டிக் சிம்பதி கவி பறிப்பு. பொயட்டிக் வேல்யூ கவிதை மதிப்பு. பொயட்டிக் சிம்பதி அப்படின்னா கவி பரிவு, பொயட்டிக் வேல்யூ அப்படின்னா கவிதை மதிப்பு. பொயட்ரி கவிதை, போயம்னா பாட்டு, பொயட்ரினா கவிதை. பவர் ஆற்றல். பர்சனாலிட்டி ஆளுமை. பொனட்டிக் பவர் ஓசை ஆற்றல். போயம் பாட்டு. பொயட்டிக் கவிதை மதிப்பு. பொயட்டிக் சிம்பதி கவி பரிவு. பொயட்டிக் வேல்யூ கவிதை மதிப்பு. பொயட்ரி கவிதை. பவர் ஆற்றல். பிராக்டிக்ஸ் பயிற்சி. போஸ் உரைநடை. போஸ் பொயட்ரி வசன கவிதையை உலகத்தில் அறிமுகப்படுத்தியவர். புள்ளியின் இதழ்கள், அந்த இதழுக்கு சொல்லக்காரர் வால்ட் விட்மன், அமெரிக்காவைச் சேர்ந்தவர். அவரை தொடர்ந்து தமிழில் அறிமுகம் செய்தவர் பாரதியார். இந்தியா வார இதழில் இந்தியா, விஜயா, பாலபாரதம், சக்கரவர்த்தினி போன்ற இதழுக்கு சொந்தக்காரர். செந்தமிழ் தேனி, அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்று பாரதிதாசன் அவர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட பாரதியார் தான் வசன கவிதையை தமிழில் அறிமுகம் பண்ணவர். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா போஸ் பொயட்ரி வசன கவிதை. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ப்ரொசோடி யாப்பிலக்கணம். ரைம் எதுகை. ரிதம் ஒளிநயம். குண்டிலி ஒளிநயம். ரிதம் ஒளிநயம். குண்டிலி வரணும். செமாட்டிக் பவர் பொருளாற்றல். சென்சேஷன் புலனுணர்வு. சென்டிமெண்ட் பற்று மற்றும் சுவை. ஸ்மைலி உவமை. ஸ்டான்ஸா பாசுரம் அல்லது செய்யுளோட பக்தி. ஸ்டிமுலஸ் தூண்டல். சப்ஜெக்டிவ் அகப்பொருள் கவிதை. சிம்பல் குறியீடு. சிம்பதி பிறர் மீது இரக்கம் காட்டுதல். டெண்டன்சி உளப்போக்கு. சென்டிமெண்ட் பற்று மற்றும்
ஸ்மைலி உவமை, ஸ்டான்சா பாசுரம் அல்லது செய்யுள் பக்தி, ஸ்டிமுலஸ் தூண்டுதல், சப்ஜெக்டிவ் அகப்பொருள் கவிதை, சப்ஜெக்டிவ் அகப்பொருள் கவிதை, சிம்பிள் குறியீடு, சிம்பிள் குறியீடு, சிம்பதி பிறர் மீது இரக்கம் காட்டுதல், டெண்டன்சி உளப்போக்கு, டெண்டன்சி உளப்போக்கு, தியரி கொள்கை, தியரி கொள்கை, தாட் எண்ணம், தாட் எண்ணம், அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதல், வேல்யூ மதிப்பு, வேல்யூ மதிப்பு, வெர்ஸ் செய்யுள், வெர்ஸ் செய்யுள், வில்லிங் முயற்சி கூறு, வில்லிங் முயற்சி கூறு, தியரி கொள்கை, தாட் எண்ணம், அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதல், வேல்யூ மதிப்பு, வெர்ஸ் செய்யுள், வில்லிங் முயற்சி கூறு, வில்லிங் முயற்சி கூறு, சென்டிமெண்ட் பற்று அல்லது சுவை, பிராக்டிக்ஸ் பயிற்சி, போஸ் உரைநடை, போஸ் பொயட்ரி வசன கவிதை, ப்ரோசோடு யாப்பிலக்கணம், ரைம் எதுகை, ரிதம் ஒளிநயம், சவுண்டு ஒளிநயம், குண்டுலி, செமட்டிக் பவர் பொருளாற்றல், சென்சேஷனல் புலன் உணர்வு, பர்சனாலிட்டி ஆளுமை, பர்சனாலிட்டி ஆளுமை, பொனட்டிக் பவர் ஓசை ஆற்றல், போயம் பாட்டு, பொயட்டிக் கவிதை மதிப்பு, பொயட்டிக் சிம்பதி கவி பரிவு, பொயட்டிக் வேல்யூ கவிதை மதிப்பு, பொயட்ரி கவிதை, பவர் ஆற்றல், மெட்டோனமி ஆகுபெயர், மெட்டானமி ஆகுபெயர், மெட்டஃபர் உருவகம், மெட்டஃபர் உருவகம், 46 47 48 மூணுலேருந்து ஒரு கேள்வி வரும். மெத்தட் முறை, மீட்டர் யாப்பு, மூட் உள்ளப்பாட்டு நிலை, மோட்டிவ் ஊக்கி, மோனோமட்டிக் பொயட்டிக் ஒளி குறிப்புள்ள, பிரிஸ்கிரிப்ஷன் புலன்காட்சி, இன்ஸ்பிரேஷன் அகத்தின் எழுச்சி, இன்ஸ்பிரேஷன் ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தராக மாறுறது, இன்ஸ்பிரேஷன் அகத்தின் எழுச்சி, இன்டலெக்ட் அறிவாற்றல், இன்ஸ்டியூஷன் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அகத்தின் காட்சி ரொம்ப முக்கியம்.